இந்த கேக்கை பார்த்தோன்னே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, இது ஒரு ஒயிட் பியூட்டி கேக் தான். அதாங்க ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக். அதை தான் அப்படி சொன்னேன். இந்த ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்குக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபேன்ஸே இருப்பாங்க போல். வழக்கமாக நம்ம ஹோட்டலுக்கு போனாக்கா ஒரு மெனு கேட்போம்ல, ஹோட்டலில் என்ன சூடாக இருக்குது அப்படின்ற மாதிரியே உங்கள்கிட்ட என்னென்ன கேக்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. சரின்ட்டு நம்ம லிஸ்ட்டை எடுத்துடுவோம். லிஸ்ட்டை கேட்டதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்ன்ற மாதிரி ஒரு 2 kg ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக் ஒன்று பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு சாக்லேட் அதில் நிறைய இருக்கணும். கடையிலலாம் சாக்லேட் துருவி வச்சுருப்பாங்கல்ல, அதே போல் சாக்லேட்லாம் துருவி வச்சுருங்க அப்படின்றாங்க. என்ன தான் இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் நிறைய கேக் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த சாக்லேட் துருவி வைக்கிறது தான் நிறைய பேத்துக்கு பிடிக்குது. ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட்னா அதே தான், சேம் டிசைன். நம்மளும் கஸ்டமரோட ஆணைக்கினங்க அதை அப்படியே பண்ணிவிட்டு 10 பாக்ஸ்குள்ளே வச்சு பேக் பண்ணிடணும். உங்களுக்கும் இதே போல் ஹோம்மேட் கேக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேணும், கஸ்டமைஸ்டாக வேணும்னா நீங்களும் சேலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு போய்க்கோங்க. என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம கேக் டப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.